என்னோட பேரு சகுந்தலா. எனக்கு இப்போ 19 வயசு ஆகுது. நான் எங்க ஊர்லயே ரொம்பவே அழகா இருப்பேன். நான் பெருசா எதுவுமே படிக்கல. எங்க வீட்ல படிக்கிறதுக்கான சூழ்நிலையும் அமையல. ஏன்னா குடும்பம் ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பம். எங்க வீட்ல என்னோட அப்பா, அம்மா, நானும் என் கூட பிறந்த 2 தங்கச்சிகளும் இருக்கோம். வீட்ல ஆண் வாரிசுன்னு யாருமே கிடையாது. எங்க வீடுமே குடிசை வீடு தான். நாங்க ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் அப்பப்ப வந்து போகும். என்னோட அப்பா பாய் நெய்யக்கூடிய வேலை செய்கிறாரு. அதனால பெருசா வருமானம் எல்லாம் கிடையாது. இப்படி இருக்கப்ப பக்கத்து கிராமத்துல என்னை பெண் கேட்கறதுக்காக என்னோட அப்பாவுக்கு தகவல் வந்துச்சு. மாப்பிள்ளையோட பேரு கோபால். அவருக்கு 46 வயசு ஆகுது. அது மட்டும் இல்லாம அவருக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணமாகி ஒரு மகனும் இருக்கான். அவனோட பேரு சுரேஷ். அவனுக்கு இப்போ 12 வயசு ஆகுது. ஏற்கனவே கல்யாணமான மனைவி வேறு யார் கூடயோ கள்ளக்காதல்ல ஈடுபட்டு அவன் கூட ஓடிட்டாளாம். இப்படி இருக்கப்பதான் என்ன வந்து கோபாலுக்கு பெண் கேட்டாங்க. கோபால் ஒரு கம்பெனியில மேனேஜரா வேலை பார்க்குறாரு. அவருக்கு அதிக சம்பளமும் கொடுக்குறாங்க. அவரோட வீடு மாடி வீடு. ரொம்பவே வசதியான குடும்பம். அவர் வீட்டில் அவரும் அவரோட பையனும் மட்டும்தான். கோபாலோட அம்மா அப்பா சின்ன வயசுல இருக்கும்போதே இறந்து போயிட்டாங்களாம். ஆனால் முதல்ல எங்கள் வீட்டில் இதுக்கு சம்மதிக்கலை. இதுக்கப்புறமா நான் அழகா இருக்கிறதுனால என்னோட குடும்ப சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்ட அவங்க என்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல என்னோட அப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே இல்லை. என்னோட மகளை 2ஆம் தரமாக நான் கல்யாணம் செஞ்சு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே மாப்பிள்ளையான கோபால், நீங்கள் உங்கள் மகளை எனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சா நான் மீதி இருக்கக்கூடிய எங்கள் 2 பொண்ணுங்களையும் நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதை கேட்டதுமே என்னோட அப்பாவுக்கு நாம இருக்க கஷ்டத்தில் இப்படி சொல்கிறத நினச்சி யோசிச்சு பார்க்க ஆரம்பித்தார். அதனால என்ன கோபாலுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தார். என்னோட விருப்பம் இல்லாமையே நிச்சயமும் செஞ்சு வச்சாங்க. இதுக்கப்புறமா 1 மாதத்துலேயே கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து கோவிலில் சிம்பிளாக கல்யாணமும் நடந்துச்சு. இந்த கல்யாணத்தில் எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. தன்னோட தங்கைங்களோட வாழ்க்கை நல்லா அமையட்டும் அப்படின்னு சொல்லி வேற வழி இல்லாமல் நானும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். அன்னைக்கு நைட்டு எங்களுக்கான முதலிரவு ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. அதுவுமே எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடந்து முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறமா என்னோட கணவர் சொன்ன மாதிரியே என்னோட தங்கைகள் 2 பேத்துக்கும் நல்ல இடமா பார்த்து கல்யாணமும் செஞ்சு வச்சாரு. என்னோட முதல் தங்கைக்கு அவர் மாதிரியே தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒருத்தரை கல்யாணம் செஞ்சு வச்சாரு. 2வது தங்கச்சிக்கு ஒரு நல்ல தொழில் செய்யக்கூடியவரை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. இப்படி இருக்கும்போது எங்களோட வாழ்க்கை நினச்ச மாதிரி இல்லாமல் நல்லாவே போச்சு. எனக்கு 19 வயசு அப்படிங்கிறதுனால என்னோட கணவரோட முதல் தாரத்து பையனான சுரேஷ் கூட என்னை ஒன்றா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னோட சொந்தக்காரங்க எல்லாமே சொன்னாங்க. ஆனால் நான் தான் கேட்கல. என்னோட பையன் மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்துக்க ஆரம்பித்தேன். எனக்கு அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு சொல்லியும் சொன்னேன். அவன் எங்கள் கூடவே இருக்கட்டும்னு சொல்லி சொன்னேன். முதல்ல இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த சொந்தங்கள் அதுக்கப்புறமா இதை பற்றி பேசுகிறதையே விட்டுட்டாங்க. இப்படி இருக்கும்போது 3 பேருமே ஒன்றா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். நாள் போக போக என்னோட கணவருக்கு சர்க்கரை நோய் வர ஆரம்பிச்சுது. அவர் சரியாக மருந்து எடுத்துக்காதனால நோயோட பாதிப்பு அதிகமாகிட்டே போச்சு. ஒரு கட்டத்தில் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாத சுச்சுவேஷனில் அவர் இறந்து போயிட்டாரு. இதுக்கப்புறமா நான் அவரோட மகனான சுரேஷை பார்த்துக்க ஆரம்பித்தேன். நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஒரே வீட்டில் வாழவும் ஆரம்பித்தோம். அந்த கிராமத்தில் ஒரு பெட்டிக்கடையை வச்சு என்னோட வாழ்க்கையவும் நடத்திட்டு வந்தேன். என்னோட மகனான சுரேஷை எந்த ஒரு குறையுமே இல்லாமல் நான் பார்த்துக்கிட்டேன். எங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா சுரேஷ் இருக்கான். அவனை நம்ம மகன் மாதிரி பார்த்துக்கலாம். அதனால நமக்குன்னு சொல்லி ஒரு குழந்தை வேணான்னு சொல்லி நானும் என்னோட கணவரும் முடிவு பண்ணியிருந்தோம். சகுந்தலா சுரேஷை 12th வரைக்கும் படிக்கவும் வச்சாங்க. அதுக்கு மேலே அவனுக்கு படிப்பே ஏறலை. இதுக்கப்புறமா சுரேஷ் தன்னோட வீட்டிலையே இருந்துக்கிட்டான். சுரேஷ் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தன்னோட வளர்ப்பு அம்மாவான சகுந்தலாவுக்கு தெரியாமல் கெட்ட பழக்கங்கள் எல்லாமே கற்றுக்க ஆரம்பித்தான். அது மூலமாக அவன் மது அருந்துறது, சூதாடுறது இப்படின்னு நிறைய விஷயத்த செய்ய ஆரம்பித்தான். முதல்ல சாதாரணமாக விளையாட அவன் இதுக்கப்புறமா காசு வச்சு விளையாடவும் ஆரம்பித்தான். இப்படி இருக்கப்ப சுரேஷ் தன்னோட அம்மா வச்சிருக்க பெட்டிக்கடையிலேருந்து
அப்பப்ப அவங்களுக்கே தெரியாம காசு எடுத்துட்டு போயிட்டு சூதாட ஆரம்பிச்சான். இப்படியே சுரேஷ்க்கு நாட்கள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சுரேஷும் சகுந்தலாவும் எப்பவுமே வீட்டில் ஒன்றா தான் தூங்குவாங்க. ஒரு நாள் சகுந்தலா தூங்கிட்டு இருந்து எழும்பி பார்க்கும்போது அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்ச மாதிரி இருந்திருக்கு. அவங்களோட ட்ரெஸ்ஸில் ஏதோ கரை இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இதை பார்த்த சகுந்தலா முதல்ல கண்டுக்கல. சகுந்தலாவுக்கு சுரேஷ் தான் எப்பவுமே சமையல் செஞ்சு கொடுப்பான். அதை 2 பேருமே சேர்ந்து தான் சாப்பிட்டுட்டு தூங்குவாங்க. ட்ரெஸ் கலைஞ்சு இருக்கிறத சகுந்தலா பார்த்து எதுவுமே கண்டுக்கல. இப்படியே 2-3 நாட்கள் அதே மாதிரி கலைஞ்சிருக்குது. அவங்களோட ட்ரெஸ்ஸில் கரையும் இருக்கு. இதுக்கப்புறமா இதை பற்றி சகுந்தலா யோசிக்கவும் ஆரம்பிச்சாங்க. ஆடைகள் கலைஞ்சும் ஆடைகளில் கரை எப்படி வந்துச்சு? நம்ம வீட்டில் நாம் 2 பேர் தானே இருக்கோம். ஒருவேளை சுரேஷ் நம்மளை ஏதோ தவறாக பயன்படுத்துகிறானா அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வாரத்தில் நம்ம ரொம்பவே அசந்து தூங்கிடுறோம். இது வரைக்கும் இது மாதிரி இருந்ததே இல்லைன்னு ஆழமாக யோசித்து பார்க்குறாங்க. ஆனாலுமே அவங்களால தனக்கு என்ன ஆச்சுன்னு புரிஞ்சுக்கவே முடியலை. இதுக்கப்புறமா இப்படியே நாட்கள் ஓடுது. அவங்களும் சில நாட்கள் யோசிக்கிறத விட்டுட்டாங்க. இப்படியே போகிறப்ப தான் ஒரு நாள் சகுந்தலாவுக்கு கடுமையான கை கால் உடம்பு வலி அதிகமாகுது. அவங்களோட ட்ரெஸ்ஸும் கலைஞ்சிருக்கு. அவங்க ட்ரெஸ்ஸில் ஒரு சில கரைகளும் ஒட்டிகிட்டு இருந்திருக்கு. அவங்க ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்ததை நினச்சி பார்த்த சகுந்தலா, இதை நாம் எப்படியாவது கண்டுபிடிக்கணும். நம்மளை சுரேஷ் தான் இந்த மாதிரி பண்ணுறான், இதுக்கு அவன் தான் காரணமாக இருப்பான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சகுந்தலாவுக்கு திடீர்னு வயிற்று வலியும் ஏற்படுது. வாந்தி எடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. தனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சகுந்தலா செக் பண்ணுறாங்க. அங்கே அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுது. சகுந்தலாவை பார்த்த டாக்டர்ஸ் நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சகுந்தலாவுக்கு தான் மேலே இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. நம்மளோட கணவர் இறந்து போய் எத்தனை வருஷம் ஆகிருச்சு. திடீர்னு இப்படி ஒரு விஷயத்த கேட்டதுமே இதுக்கு காரணம் கண்டிப்பாக சுரேஷை தான் இருக்கணும் அப்படின்னு அழுதுகிட்டே வீட்டுக்கு வராங்க. ஒரு பக்கம் சுரேஷ் இப்படி செஞ்சதை நினச்சி அவங்க அழுக, இன்னொரு பக்கம் தன்னோட சொந்தக்காரங்க எவ்வளவோ சொன்னாங்க, இவனை உன் கூட வச்சுக்க வேணாம், நீ தனியாகவே இருன்னு சொல்லி. ஆனால் அம்மா இல்லாத பையன் என்ன செய்வான்னு பரிதாபப்பட்டு ஏற்றுக்கிட்டமே, இவன் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டானேன்னு சொல்லி அவங்க ஒரு மூலையில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. நாம் இப்போ இப்படி இருக்கிறத ஊரில் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்மளை எப்படி இவ்வளோ அசிங்கமாக பேசுவாங்கன்னு அவங்க யோசித்து பார்த்து, இதுக்கு யார் காரணம்? நம்ம பையனா நினச்ச சுரேஷ் தானா கண்டுபிடிக்கணும்னு சகுந்தலா ஒரு முடிவு செய்கிறாங்க. இப்படி இருக்கப்ப எப்பவும் போல் சுரேஷ் அன்னைக்கு நைட்டும் தன்னோட வீட்டில் அம்மாவுக்கு சமைச்சு கொண்டு வந்து கொடுக்குறான். சகுந்தலா அன்னைக்கு நீ சாப்பிட்டுட்டு படு, நான் சாப்பிட கொஞ்சம் நேரமாகுன்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்னதை கேட்ட சுரேஷும் சாப்பிட்டுட்டு போய் தூங்க படுத்துடுறான். இதுக்கப்புறமா சகுந்தலா அவன் கொடுத்த உணவை சாப்பிடாம தூங்குற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தூங்குனதும் அதை பார்த்த சுரேஷ் வீட்டுக்கு வெளியே போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து தன்னோட நண்பர்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். சகுந்தலாவும் தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தன்னோட ஃப்ரெண்ட்ஸை தன்னோட அம்மா கூட உறவு வைக்கிறதுக்காக ரூம்குள்ளே அனுப்பியிருக்கான். ரூமுக்குள்ளே வந்த அந்த பசங்களும் சகுந்தலாவோட ஆடைகளை கலைக்க ஆரம்பிக்கிறாங்க. சகுந்தலா அவங்கள பார்த்து கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த சுரேஷோட நண்பர்கள் பதறி போயிட்டு அங்கேருந்து ஓடிருக்காங்க. சகுந்தலா அழுதுகிட்டே தன்னோட மகனை நினச்சி சுரேஷ்கிட்ட, ஏன் இப்படி நடந்துக்கிட்ட, என்ன ஆச்சு உனக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்கிறான். அதை கேட்ட சகுந்தலாவுக்கு மாரடைப்பே வந்துருச்சு. சுரேஷ் சகுந்தலா கிட்ட, அம்மா, நான் என்னோட நண்பர்களோட சேர்ந்து மது அருந்தினதுக்கு அப்புறமா சூதாட்டத்தில் ஈடுபடுவேன். என்னோட நண்பர்கள்கிட்ட நான் தோத்துருவேன். என்கிட்ட பணம் இல்லாத காரணத்தினால என்னோட நண்பர்கள், நீ பணம் கொடுக்க வேணாம், அதுக்கு பதிலாக உன்னோட அம்மாவை கொடுன்னு கேட்டாங்க. நானும் யோசிச்சு பார்த்துட்டு அவங்கக்கிட்ட சரின்னு சொல்லி சொன்னேன். இதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் உங்களுக்கு மட்டும் நான் மயக்க மருந்தை கலந்து கொடுத்துருவேன். அதை சாப்பிட்டு கொஞ்ச நேரத்திலேயே நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுவீங்க. நீங்கள் தூங்கினதுக்கப்புறமா நான் என்னோட 2-3 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து உங்கள் கூட தனிமையில் இருக்க சொல்லுவேன். நான் சூதாட்டத்தில் எப்பெல்லாம் நஷ்டமாகறனோ அந்த நேரத்தில் என்னோட நண்பர்களை கூட்டிகிட்டு வந்து உங்கள் கூட உறவு வச்சு அது மூலமாக அந்த பணத்தை நான் கழிச்சிடுவேன்னு சொல்லியிருக்கான். இதை கேட்ட சகுந்தலாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்திருக்கு. என்ன செய்கிறதுனே தெரியல. இதை வெளியில் அவங்களால சொல்லவும் முடியல. சுரேஷ் செஞ்ச காரியத்தால் அவங்க ஒரு பிள்ளைய கருவில் சுமைக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டுருச்சு. இதுக்கு காரணம் சுரேஷ் தான்னு ஊரில் சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்க? நாம் இந்த ஊர்லேயே இருக்க முடியாது.
இதை நம்மால் போலீஸ் நிலையத்துக்கு போயிட்டும் சொல்ல முடியாது. இப்படி ஒரு பிள்ளைய தன்னோட மகன் மாதிரி நினச்சதை யோசிச்சு அவங்க மனசே நொந்து போகிறாங்க. பாவம் அந்த பொண்ணான சகுந்தலா தன்னை இரண்டாவதாக கல்யாணம் செஞ்சுருந்தாலும் அவரோட மகனை தன்னோட சிறு வயதிலிருந்தே தன்னோட பையனாக ஏற்றுக்கிட்டு அன்போடையும் பாசத்தோடையும் வளர்த்து வந்தாங்க. ஆனால் அந்த பையன் இப்படி ஒரு அசிங்கமான ஒரு விஷயத்த செஞ்சுட்டான். அவங்க இப்போது தன்னோட வயிற்றில் ஒரு கருவை சுமக்கிறாங்க. இதுக்கு ஊருக்கு வெளியே தெரிஞ்சா கணவர் இறந்ததுக்கப்புறமா ஆசையை அடக்க முடியாமல் மகன் கூடயே தனிமையிலிருந்து குழந்தைய பெற்றுக்கிட்டா அப்படிங்கிற ஒரு அசிங்கம் தனக்கு வந்துடும்னு நினச்சி அவனை வளர்த்த பாவத்துக்காக தன்னோட வளர்ப்பு மகனான சுரேஷ் எதுவும் சொல்ல முடியாமல் தன்னோட கருவோடு சேர்த்து அவளும் உயிரை விடுறதுக்கு முடிவெடுத்து பூச்சி மருந்தை வாங்கி குடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அவங்களோட உயிரையும் விட்டுறாங்க. பாவம் சகுந்தலா தான் மகனாக நினச்சி வளர்த்த சுரேஷ் சூதாட்டத்துக்கு இப்படி செய்வான்னு சொல்லி அவங்க கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க சொந்தக்காரங்க எவ்வளோ சொல்லியும் கேட்காம அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன சகுந்தலாவுக்கு காலம் சொன்ன பதில் தான் இது. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற கதைகள் கேட்க பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.